உலகமெங்கும் வாழுகின்ற தமிழ் நெஞ்சங்களுக்கு ஊர் சுத்தி சேனலுடைய அன்பான வாழ்த்துக்கள். ஜூஸ், யூதர்கள், பனி இஸ்ராயில் மற்றும் இஸ்ரவேலர்கள், இந்த 4 பேர்களில் யூதர்கள் மற்றும் ஜூஸ் இந்த பேரை அதிகமான பேர் நம்ம கேட்டிருப்போம் மக்களே. ஆனால் பனி இஸ்ராயில் மற்றும் இஸ்ரவேலர்கள் என்ற இந்த பெயரை கூட இஸ்லாமிய மக்களும் கிறித்துவ மக்களும் கேள்விப்பட்டிருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகளும் வரலாறுகளும் உள்ளது. அந்த யூதர்கள் அப்படிங்கிற அந்த ஒரு இனக்குழு, அதை பற்றியதுதான் இந்த 4 வார்த்தைகளுமே நமக்கு தெரிவிக்கிறது. அவர்களுக்கான பெயர்தான் இந்த 4 பெயர்கள். உலகம் தோன்றிய காலத்திலிருந்து மனிதன் இனக்குழுக்களாக வாழ்ந்திருக்கிறான் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். உலகம் எப்படி தோன்றியது என்பது இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. அறிவியல் பூர்வமாக பார்த்தோம் அப்படின்னா ஒரு கருத்தும், மதங்களின் அடிப்படையில் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு கருத்தும் நிலவிக்கிறது. அதில் இந்த ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த யூதர்கள் மதத்தின் அடிப்படையிலே முழுக்க தன்னை கட்டமைத்து கொண்டதன் காரணமாக நாமும் அந்த மத நம்பிக்கையின் அடிப்படையிலே உலகம் எப்படி தோன்றியது என்பதிலிருந்து நாம் அந்த வரலாற்றை முழுமையாக எளிமையான முறையிலே யார் இந்த யூதர்கள், யார் இந்த ஜூஸ், இவர்களுடைய வரலாறு என்ன, இவர்களுடைய தோற்றம் என்ன, இவர்கள் கடந்து வந்த பாதைகள் என்ன, இவர்கள் இன்று உலகத்திலே எவ்விதமான ஆளுமையை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் நாம் விரிவாக ஒன்றன்பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். இந்த யூதர்களுக்கு துவக்கம் அப்படின்னா அது ஆபிரகாம், அதாவது ஏபுரோன் அல்லது இப்ராஹிம் என்று சொல்லக்கூடிய ஒரு இறை தூது செய்தியை கொண்டு வந்த இறை தூதரிடமிருந்து மட்டுமே துவங்குகிறது. இதற்கு முன்பாக இந்த உலகம் எப்படி தோன்றியது என்று நம்புகிறார்கள் என்று சொன்னால் ஆதாம் மற்றும் ஏவாள், ஆதாம் அல்லது ஹவ்வா, இப்படி இந்த ஆதாம் மற்றும் ஹவ்வா இந்த 2 நபர்களுக்கிடையே இறைவன் இந்த உலகத்தை படைத்து மனித இனத்தை படைக்கிறார் இந்த உலகத்துல. அப்போ இந்த உலகத்துல இந்த 2 நபர்கள் மூலமாக படைக்கப்பட்ட வழித்தோன்றல்கள் இனக்குழுக்களாக இந்த உலகத்தின் பூமி பரப்பில் பறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இந்த யூத சமுதாயம் எப்பேற்பட்ட சமுதாயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மனிதனை இறைவன் படைத்த பின்பு இருக்கக்கூடிய இனக்குழுகளுக்கு இறைவனுடைய செய்தியை கொண்டு வந்து சேர்க்கும் இறை தூதர்களை, அதாவது 1,00,000க்கும் மேற்பட்ட இறை தூதர்களை நான் இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்புகிறேன் என்று இஸ்லாம் பேசுகிறது. அதே போல கிறிஸ்துவமும் இறை தூதர்கள் வந்த செய்திகளை உண்மைப்படுத்துகிறது. அதே போல ஜூஸ், இந்த யூதர்களும் இறை தூதர்கள் எங்களுடைய சமுதாயத்திலிருந்து தான் வந்திருக்கிறார்கள் என்ற செய்தியையும் உண்மைப்படுத்துகிறார்கள். அப்போ ஒரு மனிதனை இறைவன் இந்த உலகத்தை படைச்சு அதில் மனிதனை படைச்சு அந்த மனிதனை இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய காலகட்டத்தில் ஒவ்வொரு இனக்குழுக்களுக்கும் இறைவன் இறை செய்தியை, வழிகாட்டுதல்களை மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதை இறை செய்தியாக வேதமாக அனுப்பி வைக்கிறான். அப்படி ஒரு இறை தூது செய்தியை இந்த மக்களுக்காக கொண்டு வந்ததுதான் ஆபிரகாம், ஏபுரோன் அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படின்னு நாம் புரிஞ்சுக்கணும். இந்த ஆபிரகாமில் இருந்து தான் இந்த யூதர்களுடைய வரலாறு தோன்றுது. எப்படின்னு சொன்னால், ஆபிரகாம் மற்றும் அவருடைய சகோதரர்கள் மற்றும் அவருடைய மனைவி இவங்கெல்லாம் வந்துக்கிட்டு இனக்குழுக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய
அந்த காலகட்டத்தில் அந்த நிலப்பரப்பு எதனை உள்ளடக்கியது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, யூப்ரிடிஸ் மற்றும் டைக்ரட்டிஸ் என்ற 2 நதிக்கரைகளுக்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய நதியை உள்ளடக்கிய பகுதி. அந்த பகுதியில் வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், மெசபடோமியா அப்படின்னு பழங்காலத்தில் சொல்லப்பட்ட அந்த நிலப்பரப்பில் தான் இந்த ஆபிரகாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லது ஏபுரான் என்று சொல்லக்கூடிய இந்த இறை தூதர் வாழ்ந்து வருகிறார். அப்போ இப்போ உள்ள நிலப்பரப்புல நம்ம எப்படி இந்த பகுதியை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, உதாரணத்துக்கு இப்போ இருக்கக்கூடிய ஈரான், ஈராக் மற்றும் பாலஸ்தீன், இஸ்ரேல், அதே போல எகிப்து, இந்த பகுதிகளை உள்ளடக்கிய நிலப்பரப்பு தான் அந்த காலத்தில் மெசபடோமியா அப்படின்னு நம்ம வரலாறுகளில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த விஷயங்களை பைபிள்லையும் உறுதிப்படுத்துது. அதே மாதிரி வரலாற்று ரீதியாகவும் இந்த பகுதிகள் வந்துக்கிட்டு உறுதிப்படுத்தப்படுது. இந்த மெசபடோமியா தான் பின்னாடி பாபிலோன் என்று ஒரு பெயராலையும் அழைக்கப்படுது. அப்போ இந்த பகுதியில தான் ஆபிரகாம் அல்லது ஏபுரோன் அல்லது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஆகிய அந்த இறை தூதர் வாழ்ந்து வருகிறார். அவருக்கு 2 மனைவிகள். அதுல முதல் மனைவி யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சாராள் என்று சொல்லக்கூடிய அவங்க தான் முதல் மனைவி. அதை இஸ்லாமிய பெயர்ல சொல்லணும் அப்படின்னு சொன்னா சாரா, மற்ற கிறிஸ்துவ பேர்ல சாராள். அப்போ அவங்களுக்கு வந்துகிட்டு நீண்ட நாட்களாக குழந்தை அப்படிங்கிறது இறைவன் கொடுக்கப்படலை. அந்த குழந்தையுடைய, அதாவது ஒரு குழந்தையை பெற்றெடுக்கக்கூடிய அந்த நிலை வந்துகிட்டு அவங்களுடைய வயோதிக பருவம் வரைக்கும் வரலை. அப்போதான் அவங்க சாரா அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, நம்முடைய சந்ததியை பெருக்குவதற்கு நம்முடைய கணவனுக்கு இன்னொரு திருமணம் செய்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் இன்னொரு பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறாங்க. அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க இஸ்லாமிய வரலாற்றுகளில் சொல்லக்கூடிய ஹாஜ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெண். அந்த பெண் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அவங்க இந்த ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அடிமையாக இருந்தவங்க அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. அதே மாதிரி கிறிஸ்துவமும் அபிமலக் ராஜா, அதாவது அந்த அபிமலக் அப்படிங்கிறவர் யாருன்னா, எகிப்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த, அந்த எகிப்துக்கு இன்னொரு பேரும் இருக்கு, மிஸ்ரி அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த மிஸ்ரி நாட்டை சேர்ந்த அந்த ராஜா இவங்களுக்கு ஆபிரகாம் அவர்களுக்கு வந்துக்கிட்டு அந்த ஹாஜ்ரா அம்மாவை அடிமையாக கொடுத்தார் அப்படிங்கிறத கிறிஸ்துவம் சொல்லுது. அப்போ இந்த ஹாஜ்ரா என்று சொல்லக்கூடிய அதை கிறிஸ்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு பேரு ஆகார் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த ஆகார் ஹாஜ்ராவை வந்துக்கிட்டு தனக்கு அடிமை பெண்ணா இருந்தவங்கள ஆபிரகாம் அவர்களுக்கு திருமணம் செய்து வைக்கிறாங்க சாரா அம்மா. அப்போ அந்த சாரால் திருமணம் செய்து வைத்ததுல இந்த ஆபிரகாம் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 மனைவிகள் ஆகுது. நீண்ட நாட்களாக சாரா அம்மாவுக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த ஹாஜ்ரா அம்மாவுக்கு திருமணம் செய்து வச்சோடனே அவங்களுக்கு ஒரு குழந்தை உண்டாகுது. அப்போ இந்த ஆபிரகாம் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்ல ஏப்ரோன் என்று சொல்லக்கூடிய இந்த இறை தூதர் பல இடங்கள்ல இறைவனிடத்துல பிரார்த்திக்கிறாரு, எனக்கு ஒரு மகவை கொடு, அதாவது குழந்தையை கொடு அப்படிங்கிற பிரார்த்தனை பல இடங்கள்ல செய்கிறாங்க. அது இஸ்லாமும் உறுதிப்படுத்துது, கிறிஸ்துவமும் உறுதிப்படுத்துது. அப்போ இந்த சமுதாயத்துல உருவானவங்க தான் அதிகமான இறை தூதர்கள். அந்த வரிசையில அதுக்கு பிறகு இறைவனால் வாக்களிக்கப்பட்டு சாராள் அம்மாவும் கருவுறாங்க. அவங்களுக்கும் குழந்தை பாக்கியத்தை இறைவன் கொடுக்குறான். அந்த குழந்தை பாக்கியம் கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி இந்த ஆகார்னு சொல்லக்கூடிய ஹாஜ்ரா அம்மா பெற்றெடுத்த பிள்ளை தான் இஸ்மாயில் அப்படின்னு இஸ்லாத்துல சொல்லப்படுது. கிறிஸ்துவத்துல என்னன்னா நீங்க இஸ்மவேல் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், அதாவது இஸ்மவேல் என்று சொல்லக்கூடியது அடிமைக்கு
பிறந்த பெண், அதாவது அடிமை பெண்ணுக்கு பிறந்த ஒரு மகவு ஆண் அப்படின்னு சொல்லி இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை வந்து கிறிஸ்துவம் சொல்லுகிறது. அப்போ இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து தான் இஸ்லாமியருடைய வரலாறு துவங்குது. அப்போ அதே மாதிரி சாராள் அம்மா பெற்றெடுத்த பிள்ளை தான் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதே போல கிறிஸ்துவம் ஈசாக்கு என்று சொல்லுகிறது. இந்த ஈசாக்கு அவங்க வரிசையில தான் அதிகமான அவங்களுடைய வாரிசுகள்ல தான், அதாவது ஆபிரகாமுக்கு 2 மனைவிகள், அந்த 2 மனைவிக்கு 2 குழந்தை, அதாவது சாராள் அம்மாவுக்கு முதல் மனைவிக்கு பிறந்தது வந்து ஈசாக் என்று சொல்லக்கூடிய இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். அதே மாதிரி நம்ம ஆகார் என்று கிறிஸ்துவர்கள் சொல்லக்கூடிய ஹாஜ்ரா அம்மாவுக்கு பிறந்தது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அல்லது இஸ்மவேல். அப்போ இந்த இஸ்மவேல்ல இருந்து அரபியர்களுடைய வரலாறு துவங்குது, அதாவது இஸ்லாமுடைய வரலாறு துவங்குது. அதே போல நீங்க இந்த பக்கம் இஸ்ஹாக்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னீங்கன்னா, அந்த இஸ்ஹாக்குக்கு பிறகு அதிகமான இறை தூதர்களை வந்துக்கிட்டு இந்த யூதர் சமுதாயத்துல தான் இறைவன் கொடுத்தான். அது யூதர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அவர்கள் சொல்ற அந்த யூத சமுதாயம். அந்த யூத சமுதாயத்துல பாத்தீங்கன்னா இஸ்ஹாக்குக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதாவது ஜோசப்னு சொல்லக்கூடிய அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி மோசே என்று சொல்லக்கூடிய மூசா, இஸ்லாம் சொல்லக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம், அதே மாதிரி ஹாரூன், அதே மாதிரி ஜக்கரியா, தாவூத், சுலைமான். இந்த சுலைமான் தான் சாலமன் அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஹியா, அதுக்கப்புறம் ஈசா என்ற அதாவது ஈசா என்ற மரியமுடைய மகன் ஈசா. அந்த ஈசாங்கிறது இஸ்லாம் சொல்லுது. இவங்க கிறிஸ்டியானிட்டியில வந்து பார்த்தீங்கன்னா இயேசுன்னு சொல்றாங்க. அப்போ இந்த இஸ்ஹாக்குடைய பரம்பரையில வந்தவங்க தான் இத்தனை இறை தூதர்களும். அதுல இறைவன் சொல்லக்கூடியது 1,00,000க்கும் மேற்பட்ட இறை தூதர்கள் அனுப்பியிருக்கிறான். அப்போ இந்த யூதர்களுடைய சமுதாயத்துல இவ்வளவு இறை தூதர்கள் வந்திருக்கிறாங்க. அப்போ இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வந்து அதுக்கப்புறம் இறை தூதர்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா முகமது நபி தான் வந்து என்ன பண்றாங்க, இறை தூதராக, இறுதி இறை தூதராக இறைவனால் அனுப்பப்படுறாங்க. அப்புறம் இந்த முகமது நபிக்கு அப்புறம் என்ன ஒரு கட்டமைப்பு வந்துச்சு அப்படின்னா, இறை தூதர் அப்படிங்கிறது இல்லை அப்படின்னு இறைவன் சொன்னதாக இஸ்லாம் நமக்கு தெளிவாக எடுத்து இயம்புகிறது. இறை தூது செய்தி அதோடு நிறுத்தப்படுகிறது. அப்போ இதுக்கப்புறம் என்ன ஆட்சி முறைகள் இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கலிஃபாக்களுடைய ஆட்சி, அதை தொடர்ந்து உமையாக்களுடைய ஆட்சி, அதை தொடர்ந்து அப்பாசியக்களுடைய ஆட்சி, அதை தொடர்ந்து உஸ்மானிய பேரரசு, அதாவது வரலாற்றில் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உடுமானிய பேரரசு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த இதுல தான் 2 வகையில தான் இந்த யூத சமுதாயமும் கிறிஸ்துவ சமுதாயமும் இஸ்லாமிய சமுதாயமும் உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆபிரகாம பொதுவா எல்லாரும் ஏத்துக்கிறாங்க அப்படின்னா, அதே மாதிரி அவர் கொண்டு வந்த இறை தூது செய்தியையும் எல்லாரும் ஏத்துக்கணும். அப்போ ஆபிரகாம் எப்படி இருந்தாங்க, ஆபிரகாம் என்ன போதனைகளை செஞ்சாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இந்த சமுதாயத்துக்கு மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பை இறைவன் கொடுத்தான் அப்படின்னா, இந்த சமுதாயத்தை இறைவன் நேசிச்சான். இந்த சமுதாயத்துக்கு வேற எந்த சமுதாயத்துக்கும் இல்லாத அளவுக்கு, அதாவது அவனுடைய புறத்துல இருந்து உணவை கொடுத்தான். மண்ணு சல்வா அப்படின்னு சொல்லக்கூடிய உணவை வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்தான். இப்படி ஒவ்வொரு விஷயமா வந்துகிட்டு இறைவன் வந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுத்துட்டு இருக்கும்போது, இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நாங்கள் தான் இறைவனுடைய பிள்ளை அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. இந்த சமுதாயம் அதுவும் இறைவன் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு மாறு செய்கின்ற விதமாக மாற்றமாகவே எல்லா விஷயத்தையுமே செஞ்சுக்கிட்டு வந்தாங்க. அது ஒன்றன் பின் ஒன்றாக இந்த சமுதாயம் என்னென்ன மாற்றங்களை மாறுதல்களை செய்தது இறைவனுக்கு, ஏன் இறைவன் இவர்களை சபித்தான், ஏன் இறைவன் அரேபிய
வம்சாவளியில் இருந்து, அதாவது எகிப்தில் இருந்து வந்த இந்த ஹாஜ்ரா அம்மா அப்படின்னு சொல்லக்கூடிய 2வது மனைவி மூலமாக ஏன் இந்த இஸ்மவேல் என்ற இஸ்மாயிலை பெற்றெடுத்து அந்த சமுதாயத்திலிருந்து ஒரு இறை தூதரை கொடுத்தான் அப்படிங்கிற ஒரு விரிவான வரலாற்று பின்னணியெல்லாம் நம்ம இப்போ வரக்கூடிய வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு தொடராக தான் நான் உங்களுக்கு போடலான் இருக்கேன். இதில் முதல் பகுதியாக இந்த யூதர்கள் உடைய சமூகம் எப்படி பரம்பரையாக வந்தது, அவர்கள் எப்படி இறைவனிடத்திலே மாறு செய்தார்கள், இது போன்ற விஷயங்களை எல்லாம் நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம். இந்த வரலாற்று யூதர்களுடைய வரலாற்றில் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாறு மிகவும் முக்கியமானது. அதுதான் தோற்றுவாயா இருக்கிற காரணத்தினால அவருடைய வரலாற்றையும் அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறோம். அடுத்த பகுதியில் இப்படி ஒன்றன் பின் ஒன்றாக முழுமையாக இவருடைய தோற்றுவாயில் இருந்து இவர்களுடைய இறைவனுக்கு மாறு செய்யப்பட்ட இவர்கள் எப்படி சபிக்கப்பட்டார்கள், இவர்களுடைய வரலாறு இப்போ வரைக்கும் நம்ம இந்த சீரீஸ்ல நம்ம பார்க்க போறோம். அதனால யாரும் ஸ்கிப் பண்ணாம முழுமையா இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் இந்த வரலாற்று பின்னணிகளும் வரலாற்று உண்மைகளையும் நாம உணர்ந்துக்க முடியும். மீண்டும் அடுத்த பகுதியில ஒரு இறை தூதர்களுடைய வரலாற்றை, ஆபிரகாம் அவருடைய வரலாற்றோட உங்களை சந்திக்கும் முறை விடைபெறுவது ஊர் சுத்தி சேனலுக்காக நான் அகமது.